கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய 5 ரிட்டர்ன்ஸ் யாரா இருக்கும் அண்ட் அந்த 6வது பிளேயர் யாரு? ஃபைனலா ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்க, நாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் டக்கு டக்குனு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய தியரி என்ன அப்படின்னா, அவங்களுடைய கோர் டீமை ரீடைன் பண்ணாலும் பண்ணாட்டியும் அக்ஷன் டைனமிக்ஸை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் சொன்னோம். ஸோ அக்ஷன்ல இது வரைக்கும் பெஸ்டா பண்ணக்கூடிய டீம்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பிளேயருக்கு ஓவர் பட்ஜெட் கொடுத்து வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. லைக் ஒரு கிருஷ்ணப்பா கௌதம்க்கு 9 கோடி எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனா எடுத்தும் நிறைய மேட்ச் பெஞ்சில் தான் குறை வச்சாங்க. ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 1-2 தான் ஆனாரு. பட் இருந்தாலும் அவ்வளவு க்ரோர் கொடுத்து எடுத்தும் வேஸ்ட் பண்ணாங்க. ஆனா கம்மி பட்ஜெட்டுக்கு வாங்கியும் வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. லைக் ஒரு ஃபேப் டு பிளஸியோட அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? சிஎஸ்கேல வெறும் 1 கோடிக்கு தான் எடுத்தாங்க. ஆனா அவருடைய வேல்யூ சிஎஸ்கேல ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்சை வின் பண்ணி தந்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸையும் உருவாக்குறதுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க. அண்ட் ஓல்டு பிளேயர்ஸ் எடுத்து டேடிஸ் ஆர்மின்னு சொல்லி எல்லாருமே கலாய்ச்சப்போ அந்த பிளேயர்ஸை கூட அழகா ஃபார்ம் பண்ணி இவங்க ஓப்பனர் வாட்சனும் ராய்டு ஓப்பனர், ஸோ அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல இவர் அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் ஃபார்ம் பண்ணி டிராஃபி வின் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சீசன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அழகா என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த பிளேயர்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி கப் அடிக்கிறதோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அதனால தான் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2020 ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆகாம போனாங்க. 2021 கம்பேக் கொடுத்து டிராஃபி அடிச்சாங்க. லைக் சேம் டிட்டோ 2022 அப்படித்தான் நடந்தது. ஸோ அதுலயும் என்ன மிஸ்டேக் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணிட்டு பர்ஃபெக்டா சரி பண்ணி 2023 டிராஃபி அடிச்சாங்க. அண்ட் போன வருஷம் ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்றதை விட க்ரூஷியல் பிளேயர்ஸ் கை கொடுக்கல. ஒரு முஸ்தபிசுர் ரஹ்மான் நல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு பவுலர் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் பேஸ்ல கை கொடுக்கல. தேவையில்லாம நிறைய மேட்சஸ் லூஸ் பண்ணாங்க. ஸோ ஆர்சிபி கூட வந்துட்டு அவங்க ஆடி இருக்கக்கூடிய அவசியமே கிடையாது. ஆர்சிபி கூட அந்த மேட்ச் அப்படிங்கிறது க்ரூஷியல் மேட்ச் இருந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாப் கூட ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்சை லூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி கூட 220 டார்கெட் போட்டும் ஸ்டாயினிஸ் அடிக்க விட்டுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் மெயினா பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணாத ஒரு காரணம் தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எரர்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு பெஸ்டான பிளேயர்ஸ் வேணும், அவங்க சீசன் ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை அதை சரி பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுக்க போறாங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரி ஓகே, ரீடைன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரா இருக்கும்? நம்பர் 1 யோசிக்கவே வேணாம், ருத்துராஜ் கைக்வாட். நம்பர் 2 சிவம் தூபே. நம்பர் 3 ரவீந்திர சிங் ஜடேஜா. நம்பர் 4 MS தோனி. ஸோ இந்த லைனப்ல தான் போறாங்க. ஸோ MS தோனி அன்கேப்டு பிளேயர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதை பத்தி நான் வரேன். ஸோ அதை பத்தின ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். இது இப்படியே இருக்கட்டும், ஓகேவா? அண்ட் அடுத்ததா ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்னா மதீசா பத்திரானா அந்த இடத்துல வருவார். பத்திரானா பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார் ஃபியூச்சருங்க, மிகப்பெரிய பவுலரா உருவாக போறாரு சிஎஸ்கேல அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அண்ட் அவரோட பேட்டிங் ஸ்கில் கொஞ்ச நாளா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நெட்ல பேட்டிங் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்றதை பார்த்தா ருத்ராஜ் கைக்வாட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. மேபி ஆல்ரவுண்டராக ட்ரை பண்றாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவருடைய பவுலிங் ஆக்ஷன், அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணாம 9, 16, அது மட்டும் இல்லாம 18 and 20 அப்படின்னு யூஸ் பண்ற காம்பினேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பா போயிடுவாங்க. அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயர் யாரா இருக்கும் அப்படின்னா ஒன்னு ரச்சின் ரவீந்திராவா இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியமா நம்ம ரீடைன் பண்ண வேண்டியது யாருங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு மிச்சல் சாட்னர், அது மட்டும் இல்லாம டெவான் கான்வே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆர்டிஎம் கார்டு போட்டுக்கலாம் நீ யோசிச்சா ஆர்டிஎம் போட்டு இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனியை அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்ல ரிட்டைன் பண்ண போறாங்களான்னு கேட்டப்போ சிஎஸ்கே உடைய சிஇஓ காசி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னும் எம்எஸ் கிட்ட இதை பத்திலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணல, நெக்ஸ்ட் வீக்ல தான் அதை பத்தி பேசவே போறோம். இந்த அன்கேப்டு ரூல் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எம்எஸ் கிட்ட அதை பத்தி டீட்டெயிலா வந்துட்டு நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் ஒரு பக்கம் தக்கத்தையன் குதிச்சாலுமே இன்னும் பேசி முடிவு எடுக்கணும். ஒரு சில பேர் எம்எஸ் எல்லாம் தேவைதானா, அதான் வயசாகி போயிடுச்சு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடியாதுங்க, ஐபிஎல்லோட பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இவ்வளோ வருஷம் மேசிவான கரியருங்க, அவருக்கு பர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் கொடுத்தே ஆகணும், ஒன் டிராஃபியோட அனுப்பணும். மேபி 3 வருஷத்துக்கு இன்னும் இம்பாக்ட் பிளேயர் ரூலும் இருக்கு அப்படிங்கிறதுனால தாராளமா விளையாடலாம். இம்ரான் தாகிர்லாம் 45 ஏஜுக்கு மேல கூட விளையாண்டப்போ ஸோ தாராளமா எம்எஸ்க்கு இந்த ஃபிட்னஸ் இருந்தது, அவருக்கு விருப்பம் இருந்தது, அந்த நீல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா 1 more சீசன் கண்டினியூ பண்ணலாம்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஃபைனலா சிஎஸ்கே உடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிஸ்ட் இப்படி தான் இருக்க போகுது. 6 பேரை ரீடைன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தானே ஆர்டிஎம் போட போறோம். ஸோ ஆப்ஷன்ல பார்த்துக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு போட்டுக்கலாம். அது போக மீதி இருக்கக்கூடிய 2 பேரை நம்ம எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இது போக தீபக் சகர், சர்துல் தாகூர், அது மட்டும் இல்லாம துஷார் தேஷ்பாண்டே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ரீடைன் பண்ண முடியுமா? இதுதானே மெகா ஆக்ஷன். ஸோ கண்டிப்பாக நல்ல பிளேயர்ஸும் வருவாங்க, அண்ட் இருக்கிற பிளேயர்ஸையும் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதானே மெகா ஆக்ஷன். இல்லைன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும் இல்லையா? எல்லா டீமுமே இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு கோர் டீம், ஒரு ருத்ராஜ் கைக்வாட், ஒரு ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, சிவம் தூபே, மதீசா பத்திரானா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பர் பிளேயர்ஸ் தான். மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லாட்ல வரக்கூடிய பிளேயர் யாரு? கான்வேவா, ரச்சின் ரவீந்திராவா, இல்லை ஒரு மிச்சல் சானரா, இல்லை ஒரு இந்தியன் பிளேயருக்கு போக போறாங்களாங்கிறது தான் கேள்வி.
மேபி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தீபக் சகர், சார்துல் தாக்கூர் இவங்கெல்லாம் மிஸ் பண்ணாலுமே அதை விட பெட்டரா சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் சிஎஸ்கேல இருந்தும் மற்ற பிளேயர்ஸ், அதாவது மிச்சல் சாண்டனர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக டேரியல் மிச்சலான பிளேயர்ஸ் எல்லாம் கூட மற்ற டீமுக்கு போறதுக்கான சான்ஸும் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா கூட போகலாம். ஸோ இது எல்லாமே அப்ஸ் அண்ட் டைனாமிக்ஸை பொறுத்து. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.